வாட்ஸ்அப் கைஸ், அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம வந்து ரியல் கிரிக்கெட் கோ தாங்க பார்க்க போகிறோம். லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அது மட்டும் இல்லை. ஏன் ப்ரோ இது வரைக்கும் வீடியோ போடலாம் அப்படி கேட்டீங்க. உடல்நல சரியான ஜிடி காலம் வீடியோ போடல. உடல்நல சரியில்லாமல் இருந்தனால அவரை எக்ஸாம் இருந்துச்சு, அதனால் போட முடியல. மட்டும் இல்லை, தமிழுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு நாளைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் கைஸ். மேக்ஸ் எக்ஸாம் அது நாளைக்கு இல்லை, நாளைக்கு வந்து ரிவிஷன் முடிஞ்சுக்கு அப்புறம் தான் மேக்ஸ் எக்ஸாம் வரும். ஓகே, அதனால் நாளைக்கு ரிவிஷனில் தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இன்றைக்கி. ஓகே, பார்த்து யார் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம், தரம் பண்ணலாம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கேம் போட்டிருப்போம். ஆனால் அப்போ வந்து அப்டேட் விடனால இல்லை, டோர்னமெண்ட் அடைஞ்சிருச்சு. அதனால் இப்போ புதுசாக ஏசியா கப்பு தொடர்ந்து நம்ம விளையாண்டுருக்கோம். இப்போ ஏசியா கப்பில் முடிஞ்சு இப்போ T20 ஆரம்பிக்க வேண்டியது, வேர்ல்டு கப் ஆரம்பிக்க வேண்டியது. இந்த வேர்ல்டு கப் ப்ளே பண்ணுவோம், ஏசியா கப் ப்ளே பண்ணுவோம், ஏசியா கப்பில் ப்ளே பண்ணுவோம். அதான் நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க முதல், அதனால் ப்ளே பண்ணுவோம். ஓகே, நம்ம இந்தியா தான் 20 ஓவர் மேட்ச்சு. ஓகே, 20 ஓவர் மேட்ச்சு. ஓகே, வேறு ப்ளே நம்ம வந்து டீம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லைங்க கொஞ்சம் இருங்க. ஓகே, நம்மளோட டீம் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தே மேண்ட்ரி அப்படின்னு நம்ம டீம் செலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, யார் தான் இப்போ ஹர்திக் பாண்டியா, கோலி, ராகுல், பந்த், ரோஹித் சர்மா, கோலி, ரோஹித் சர்மா, அப்புறம் சிராஜ், கில், வாஷிங்டன், வேறு ஸ்ரேயஸ் ஐயர், வேறு ஜஸ்வீத் பும்ரா, கைக்வாடு இறக்கலை. ஏசியா கப்பில் நம்ம இறக்கிடுவோம் இப்போ. ஓகே, பிள்ளை கொடுக்கலாம். நம்மளோட முதல் பால் முகமது சிராஜ் போல வராப்ல. முகமது சிராஜ் முழுங்க ப்ரோ, எப்படி நல்லா ஐயா. ஃபஸ்ட்டு பால் டாட் பால் கொடுத்துருக்காப்ல, ஒரு நல்ல விஷயம். இல்லைங்க, 5 ஓவர் விளையாண்டுக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 5 ஓவர் முடியல, நம்ம பும்ரா போட்டுருக்காப்ல. பும்ரா தான் நிறையா அவுட் கொடுத்துருக்காப்ல. சரி, ஒரு இதாக போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பான ஷாடுங்க பும்ராவோட பாலில். ஜஸ்வீத் பும்ரா ஒரு நல்ல ஒரு ஷாட் கொடுக்குறாப்ல. இன்னும் ஒரு 5 ஓவரை விளையாண்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நம்ம இன்னும் 5 ஓவர் விளையாண்டதில் எப்படி சொல்கிறது, ஹர்திக் பாண்டியா வால் போட்டுருக்காப்ல. நல்ல ஒரு ஓவர் தான் பட்டுக்காப்ல. நானா 10 ரன் கொடுத்துருக்காப்ல, ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். 10 ரன்னு ஒரு ஓவரில் ஓகே, ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் இன்னும் 95 ரன் அடிச்சிருக்காப்ல. ஓகே, இங்கே ஒரு கேப்பில் போய்க்குது. உடம்பான 4 ஓமன் அடிச்சிருக்காப்ல. துபாட். ஓகே, இன்னொரு 5 ரன்னு 5 ஓவர் அவுட் ப்ளே பண்ணுங்க. ஓகே, அதாவது ஓவனோட மொத்த வின்னிங்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா நீங்கள் நானும் ஷாக் ஆகிடுங்க. அப்படி அடிச்சிருக்காங்க. எத்தனை அடிச்சு சும்மா வந்து பாருங்கள். இவங்க அஷ்டி 94 ரன் அடிக்கணும். 194 மேலே இவ்வளோ பெரிய ரன் அடிச்சிருக்கானோ. ஆனால் ஃபஸ்ட்டு பால் நம்ம 6 தூக்கி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு கப்பை வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு நான் சும்மா சொல்கிறேன். நம்ம போன வச்சு ஃபுல்லாக நம்ம தோற்றுட்டு தான் நடந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், போன வச்சு ஒரு மேட்ச் தோற்றோம் அந்த ஒரு இதில். பட் இந்த ஒரு இதில் தோக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இல்லை. போலில் அடிச்சிருங்க, போலில் கரெக்டாக அடிச்சிருக்கேன். நம்ம கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டோம், எல்லாம் அடிச்சிருக்கான்ப்பா. ஓட்டமான டெலிவரி அடிச்சிருச்சு. வண்டியில் டெலிவரி. ஓகே, பால் சரியான பால் அடிச்சுட்டேன். இவங்க சூப்பராகிங்க. ஓட்டமான 6. பட் இங்கே ஒரு அவுட்டு விழுவும் கண்டிப்பாக அவுட்டு. சரி, அந்த முதல் பாலே அவுட்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மொத்தமாக ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், அப்போ என்ன வேலைனா இப்போ 90 இன்னும் மொத்தமாக என்ன அடிக்கிறீங்க, எவ்வளோ அடிக்கிறேன்னா அப்படி கால்குலேட் பண்ணால் கூட தெரில. அதை வரும்ல, அதில் பார்த்துப்போம். அதாவது எத்தனை அடிக்குதுன்னா இன்னும் 70 ரன் அடிக்கணும். 70
ஆமாம் 70 ரன் அடிக்குதுங்க. போங்க நீங்களும் ஒரு 70 ரன்னு. பட் இங்கே ஒரு நல்ல ஒரு 6 போயிருக்கு ரோஹித் சர்மா கிட்ட. ஹிட்மேன் ரோஹித் சர்மா பட் அடிக்கலை. பட் நம்ம இந்த மேட்ச்சை தோற்கக்கூடாது. ரெக்வயர்ட் ரன்னு கூட 13 கிட்டே இருக்குது கைஸ். வாட்டமான சிக்ஸுங்க கைஸ். இங்கே ஸ்ட்ரைட்டில் போய்க்குது ஹிட்மேன் ரோஹித் சர்மா. லபால் போட்டிருக்காப்புல. லாபால் போட்டு வந்திருக்கு. இங்கே ஒரு ஹிட்மேன் ரோஹித் சர்மா கட்டிருக்காரு. ரோஹித் சர்மா ஒரு ஓவரில் 3 சிக்ஸுங்க. 3 சிக்ஸு சார் 4 சிக்ஸு 3 சிக்ஸு கைஸ். ஒரு ஓவரில் 3 சிக்ஸு சூப்பராக வச்சுருக்காரு ஹிட்மேன் ரோஹித் சர்மா. கேட் ரோஹித் சர்மா. இங்கே பந்து போட்டு பொழக்கிறாருங்க. இந்த பந்து அவங்க ரோஹித் சர்மா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ஓகே இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ இதை பிரேக் பண்ணுவாங்களா? நல்ல வேலை பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. தெரில. ஓகே படலை. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. படலை. பட் இங்கே ஒரு கேட்ச் இல்லை. ஓகே ஒன்று போகுது. சிங்கிள்ஸ் போகிறோம். அப்புறம் சிங்கிள்ஸ் எடுத்தாச்சு. ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்திருக்காப்ல. அவுட்டா என்னன்னு தெரியல. ஹிட்மேன் ரோஹித் சர்மா எப்பயுமே இப்படி தான் கைஸ். அவரோட ஒரு செஞ்சுரி இருந்தால் போதும். செஞ்சுரி வரத்துக்குள்ளே அவுட் ஆகிடுவார். எப்பயுமே அவர் அப்படி தான் அவுட் ஆகுவார். தெரிஞ்சிருக்கோம் இப்போ ஓல்டு பிளேயர்ஸ்லாம். சரி ஓல்டு ஃபேன்ஸுக்கெலாம் இப்போ இது ஒயிடு தானே தான். நீங்கள் அப்படியே கபால் போல்டு அடிக்குண்டு. டே ஒழுங்கா ஆடுறா மோசிராஜா. என்னடா டே மோசிராஜா எவனா எடுக்கிறது? இவன் வேற ஆட தெரியாது. யாரா இவன் எடுக்கிறது? இப்போ 2 வேண்டாம். பந்து ஓடுற சீமா ஓடுறா. எவனா அவனை எடுக்கிறது? சை தொடர்ந்து அவுட்டு கைஸ். போச்சு. ஜெயிப்பமா என்னன்னு தெரில. பட் இங்கே இன்னும் அதாவது நம்ம இந்த மேட்சை தோத்தாச்சு. ஸோ சேடாக போச்சு கைஸ். 33 ரன் அடித்தா வின்னு. பட் இங்கே நம்ம பெரும் தோல்வி. அதுவும் லாஸ்ட்டில் இவர் பேர் என்ன இல்லைங்க அவர் காமிக்கிற இல்லைங்க. மோஹின் கானா அவர் பேர் என்ன தெரில. இவர் தான் இந்த கை காட்டுற பாருங்க கைஸ். இவர் தான் கைஸ். இவர் தான் லாஸ்ட்டில் 5 விக்கெட் எடுத்தார் கைஸ். சும்மா 5 விக்கெட் சொலையாக தூக்குனார் இவர் தான். ஆமாம் கைஸ் 5 விக்கெட் சொலையாக தூக்குனார். ஓகே பார்த்துக்கலாம். நம்ம இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிக்கலாம். அந்த கேமோட கண்டினியூ வேணால் நம்ம இந்த டோர்னமெண்ட்டோட கண்டினியூ வேணால் நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டார்கெட் வெறும் 5 லைக் போட்டால் போதும், நான் போடுவேன். ஓகே யாரால இன்னும் லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகணும் ப்ளீஸ். ஓகே இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு கிளாஸ் சந்திக்கிறேன். உங்கள் விடை எப்படி உங்கள் டிடி காட் கேமிங்.